அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. ஸோ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் இல்லை நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன் வாட்டர் ரெசிஸ்டன்ஸாக வாட்டர் ப்ரூஃபாக இதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டேர்ம் கூப்பிடுவாங்க. IP64 IP65 இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இது சொல்லுவாங்க. உண்மையிலே இந்த IP64 IP65 அப்படின்னா என்ன அப்படின்றதான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஸோ IP64 65 66 இதுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன, இப்படின்னா என்ன, இதுக்கு உண்டான வித்தியாசங்கள் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இது போல் எல்லாம் சூப்பரான கண்டென்ட்ஸ் நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு பார்க்கலாம். வாங்க இப்போ இன்றைக்கி வீடியோக்குள்ள போகலாம். நம்ம முக்கியமாக இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அதே மாதிரி இங்கே கார்டு ஏதாவது வரலாம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா அந்த IP64 IP65 இப்படிலாம்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ முக்கியமாக ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி பட்டாலே சேலிலேருந்து போகக்கூடிய விஷயம்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸாக தான் இருக்கும். அதுவும் போக முக்கியமாக முன்ன ஜென்ரேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தண்ணிக்குள்ளே போட்டால் உடனே அது காலி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி தண்ணி பக்கத்தில் ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு போகிறதுக்கு நம்ம ரொம்ப பயப்படுவோம். ஸோ இந்த மாதிரி டைமில் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன்ஸில் இந்த வாட்டர் ப்ரூஃப் மற்றும் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஸ்டாண்டர்டைஸாக கொண்டு வர ஆரம்பித்தாங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு IP ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த IP அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்க்ரெஸ் ப்ரொடெக்ஷன் இல்லைனா இன்டர்நேஷ்னல் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு குளோபலாக இதை சொல்கிறாங்க. ஸோ இப்படின்னா என்ன அப்படின்னா இந்த IP என்ன பண்ணுன்னா உங்களுடைய அந்த ஸ்மார்ட் ஃபோனோ இல்லை எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டுக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத டிஃபைன் பண்ணுறதா இந்த IPயோட வேலை அப்படின்னு சொல்லலாம். இந்த IPயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வேல்யூ கொடுப்பாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு வேல்யூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 6 வரைக்கும் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது எதெல்லாம் குறிக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு டஸ்ட்டு, சாண்டு இல்லை அழுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ணுறதா உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு நம்பர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 0 to 6. ஸோ இரண்டாவது இன்னொரு டிஜிட் இருக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 0லேருந்து 8 வரைக்கும் அதை நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். எந்த லெவல்லனாலும் இருக்கும். இதை எதை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா மாய்ஸ்சர் இல்லை வாட்டரு இல்லை ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அந்த செகண்ட் நம்பர் இருக்கும். ஸோ இன்னும் தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நம்பர் அப்படின்றத நான் சொல்கிறேன்னா IP67. ஸோ இந்த 6 ஃபஸ்ட் டிஜிட்டு, செகண்ட் டிஜிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 அப்படின்றதான் சொல்லலாம். ஸோ இதை எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி இந்த 6 தான் இப்போ லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொடெக்ஷனுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இப்போ 6 அப்படின்றதான் அந்த ஃபஸ்ட் டிஜிட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்ஸாக இருக்கட்டும், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா IP64 65 66 67 68 இதில் தான் உங்களுக்கு மோஸ்ட்லி வரும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜென்ரலாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா IP65லேருந்து 68 வரையும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸில் இருக்குது. அந்த IP65 அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டஸ்ட் ரெசிஸ்டண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். நீங்கள் தண்ணி கூட அதில் அந்த அளவுக்கு உங்களுக்கு பட்டா இதாகிடும். அதனால் அதில் சுத்தமாக தண்ணி ப்ரொடெக்ஷனே கிடையாது. ஸோ அது பார்த்திங்கன்னா IP65 சொல்லுவாங்க. ஸோ தண்ணி பட்டாலும் உங்களுக்கு சொட்டு சொட்டாக சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா நாசல்லேருந்து வரக்கூடிய அந்த அளவுக்கு ட்ராப், அந்த அளவுக்கு தான் அது தாங்கக்கூடிய ஒரு வலிமை கொண்ட ஒரு கேஜெட்டாக இருக்கும். எந்த கேஜெட்னாலும் பரவாயில்ல, ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, எந்த கேஜெட்னாலுமே பார்த்திங்கன்னா IP65ன்ற வாட்டர் கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னா இந்த அளவுக்கு தான் ஒரு நாசிலேருந்து வரக்கூடிய அந்த ஃபோர்ஸை தான் தாக்கு பிடிக்க முடியும். ஸோ IP66 அப்படின்னா எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடும் இந்த வாட்டர், நீங்கள் தண்ணியை எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்கக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஜென்ரலாக IP65லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டஸ்ட்டை ரெசிஸ்ட் பண்ணிடும். ஸோ வாட்டர் தான் எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். ஸோ IP66 அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஜெட் ஃபாஸ்ட்டில் உங்களுக்கு தண்ணி அடித்தா கூட அதில் அந்த அளவுக்கு ஃபோர்ஸில் நீங்கள் தண்ணி அடித்தா கூட உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த டிவைஸ்க்கு எந்த அளவுக்கு ஆபத்து இருக்காது, தண்ணி உள்ளே போகாது அப்படின்ற வருது. அதாவது ஓர்ஸில் ஃபாஸ்ட்டாக நீங்கள் தண்ணி உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து அடிச்சிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த இதை கூட ப்ரொடெக்ட் பண்ணுறக்கூடிய அளவு தான் இந்த IP66. ஸோ IP67 ரேட்டிங் IP68 தான் கொஞ்சம் அட்வான்ஸ்டான ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம் எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னாலும். இந்த IP67 பார்த்திங்கன்னா உங்களுடைய எலக்ட்ரானிக் கேஜெட்ஸை தண்ணிக்குள்ளே நீங்கள் இமர்ஸ் பண்ணலாம். அதை சர்டன் லிமிட் இருக்குது. அதாவது ஒரு 2 மீட்டர் வரையும் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வரையும் பார்த்திங்கன்னா இந்த IP67 ரேட்டிங் உங்களுடைய மொபைல் டிவைசஸோ இல்லை எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்னாலும் இதை வாட்டரை ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் கேஜெட் போயிடும். ஸோ அதாவது 2 மீட்டர் டெப்த் வரையும் தண்ணிக்குள்ளே அந்த எலக்ட்ரானிக் கேஜெட்டை நீங்கள் போடலாம். மேக்ஸிமம்
30 minutes வரைக்கும் இந்த IP67 ரேட்டிங் உள்ள எந்த எலக்ட்ரானிக் கேஜெட்னாலும் இதை வந்து தாக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ லேட்டஸ்ட்டாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா IP68 வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 meters வரையும் உங்களுக்கு உங்களோட எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் வந்து தண்ணிக்குள்ளே வந்து போனாலுமே எந்த அளவுக்கு எந்த விதம் பாதிப்பு வந்து இருக்காது. மேக்ஸிமம் 30 to 35 minutes வந்து சொல்கிறாங்க இப்போ வரையும். அதாவது 4 to 5 meter தண்ணிக்குள்ளே வந்து போனாலும் அரை மணி நேரத்துக்கு மேலே வந்து போனால் தான் இதாகும். அரை மணி நேரத்துக்குள்ளே 3 to 4 meters இல்லை 5 meters வரையும் போனாலுமே இந்த மாதிரி டிவைசஸுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தண்ணினால் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. இதுக்கு உண்டான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக லான்ச் ஆன iPhone 11 Pro Max ஆகட்டும், அதே போல் Huawei P30 இருக்கட்டும், Samsung Galaxy Note 10, Note 9, 8 இதெல்லாமே பார்த்திங்கன்னா IP68 ரேட்டிங்ஸ் உள்ள ஒரு ஸ்மார்ட் ஃபோன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு கீழே இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸ் மட்டும் தான் இந்த மாதிரி IP68 ரேட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு கீழே இருக்க மொபைல்ஸ் அப்படிலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு IP67லாம் பார்த்திங்கன்னா iPhone 7லாம் வந்து IP67 வந்து இருக்குது. ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் IP65 இல்லை 66 தான் வந்து கொடுப்பாங்க. தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிவைஸ் வந்து போயிடும். 10,000 15,000 மொபைல்ஸ்லாம் தண்ணிக்குள்ளே போட்டால் கண்டிப்பாக வந்து போயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து IP ரேட்டிங் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ இனிமேல் உங்களுக்கு யாராவது வந்து IP ரேட்டிங்னா என்ன, இல்லை ஏதாவது ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் யாராவது ஒரு ரிவ்யூவர் வந்து இது IP67 ரேட்டிங், இது IP68, இது IP66 இப்படிலாம் சொன்னாங்கன்னா உங்களுக்கு இதன் மூலயமா உங்களுக்கு அந்த வித்தியாசம் வந்து தெரியப்படும் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். புரியலன்னு என்னோட பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ மறக்காமல் எல்லா நண்பர்களும் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சக்கூடிய ஒரு விஷயமாக தான் இந்த வீடியோ வந்து இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.